பூவும் பிஞ்சுமா இருந்த 2 ஏக்கர் பருத்தி காட்டுல 2000 ஆட்டை விட்டு மேய்ச்சா அந்த காட்டுல என்னல மிஞ்சம்? ஒன்ன மாதிரி ஆளுங்க எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு வானத்தையே நம்பி இருக்கிறவங்க தான் விவசாயிங்க. அப்படிப்பட்ட விவசாயிங்க வெள்ளாம பண்ண முடியாம விளைச்சலுக்கு விலை இல்லாம இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு வருஷத்துக்கு 15,000 பேர் தற்கொலை பண்ணியே செத்துக்கிட்டு இருக்கான். இதுல நீ எப்படி செஞ்சா இந்த குடும்பம் சேர்ந்து சாக வேண்டியதான். இல்ல அவ பொஞ்சாதி தாலியை வித்து 50,000 ரூபாய் செலவு பண்ணி விவசாயம் பண்ணிருக்காள, நீ அழிச்சு விட்ட. இல்ல இந்த பாரு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒண்ணு 50,000 ரூபாய் பணத்தை கொடு, இல்ல 10 ஆட்டை விட்டு போ. 1 கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன தெரியுமா? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 500 ரூபாய். ஏன் ஆடு ஒவ்வொன்னு 20-30 கிலோ தேரும். வாய்க்குசாம நீர் பாட்டுக்கு 10 ஆட்டை விட்டு போ சொல்லிட்டீரு. வேணும்னா 2000மோ 3000மோ தரேன். அடி இல்ல பஞ்சாயத்தை எடுத்து பேசுத. இல்ல அவன் ஆட்டை எல்லாத்தையும் மொத்தமா பத்தி பவுன்ல அடிக்கல. ஓகே தேவர, முதல்ல என் கடாய்க்கு பதில் சொல்லும். அதோட முட்டி நீர் ஜெயிச்சிட்டீர்னா 10 ஆட்டையும் தோத்த ஒரு ஆட்டையும் சேர்த்து 11 ஆடா விட்டு போறேன். உமக்கு சம்மதமா? இல்ல உன்னோட மோதணுமா ஆட்டோட மோதணுமா? அவுத்து விடல ஆட்ட. அப்படி சொல்றா என் சிங்கம். இல்ல அவுத்து விடல. ஏய் தள்ளிக்க விலகு விலகு. எது எப்படி இருந்தாலும் தலைக்கறி நமக்கு தான். குட்டி கிடாய கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா கொலகார கிடாய கூட்டு வந்திருக்காங்க. இதுல தலைக்கறி நம்மளுக்கு வேணாம். ஃபுல் கொலஸ்ட்ரால், குட்டி கொலஸ்ட்ரால். என்ன சொல்லு? உங்க அண்ணன் ஆட்டுக்கடையோட சண்டை போட போறானா? சண்டை போட போறானா? ஆமா ஆமா ஆமா. ஏய் சண்டை போட போறானா? சண்டை போட போறானா? சின்னத்தா அந்த வந்து அங்க ஞாபகம் வந்துருச்சு. முத்துராமலிங்க ஆட்டுக்கடையோட சண்டை போட போறான். பெரிய கடையா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னங்க? பதறாம நின்னு வேடிக்கை பாரு. ஏய் குருடா, என் நோட்ட குருடா. சின்ன பையன் போய் முட்டுற. என்ன முட்டல? வேணாம் சார். என்ன முட்டல? முட்டி தூக்கல. தெற்கு தீச்சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா. தெற்கு தீச்சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா. சுத்த பசும் பொண்ணு தங்கமாடா, என் குலத்தோருக்கும் சொந்தமாடா. சுத்த பசும் பொண்ணு தங்கமாடா, என் குலத்தோருக்கும் சொந்தமாடா. மத்ததெல்லாம் தள்ளு, அந்த பேரை மட்டும் சொல்லு. வீரத்தோட நில்லு, இங்க எதிர்ப்பது யார் சொல்லு. தெற்கு தீச்சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா. தெற்கு தீச்சிங்கமாடா முத்துராமலிங்கமாடா. கட்டி எழுந்து நின்ன
நின்னா வானம் வந்து வணக்கம் வைக்கும். துணிஞ்சு எழுந்து முறுக்கி நின்னா துரும்பு கூட விரச்சு நிக்கும். தன்னம்பிக்கை தலை உயர்த்தும் தளர்வில்லாத குணம். தங்கம் என்று வருபவர்க்கு தத்துவமும் தங்க குணம். வெள்ளக்காரனுக்கும் வேட்டு வச்சோம், பீரங்கி வச்சாலும் பேத்தெடுப்போம். வெள்ளக்காரனுக்கும் வேட்டு வச்சோம், பீரங்கி வச்சாலும் பேத்தெடுப்போம். வீரபுரி தேவ சந்தன தேவனும் எங்க வரம் வர சொத்துகளா. தெற்கு தீ சிங்கமடா முத்து ராமலிங்கமடா. தெற்கு தீ சிங்கமடா முத்து ராமலிங்கமடா. குண்டுமல்லி செண்டுகளா, குருத்து வாழ தண்டுகளா, சிட்டு போல பெண்டுகளா, நம்ம முத்து ராமலிங்கத்துக்கு குத்து பாட்டு சொல்லுங்களா. குத்து பாட்டா? யாருல குத்து பாட்டுன்னு சொல்லுது? வேற யாரு? நான் தான். மூதி மூதி, பாட்டுல கும்மி பாட்டு இருக்கு, கூத்து பாட்டு இருக்கு. குத்து பாட்டு எங்கல்ல இருக்கு? உன் மூஞ்சியில குத்த. மேற்கத்த வீரம் இருக்கு, வீரம் இருக்கு, வீரம் இருக்கு, வீரத்தோட ரோசம் இருக்கு, ரோசம் இருக்கு, ரோசம் இருக்கு. பின்னால் நின்னு சண்டி மாட்ட சீனி வாகும் வேர்கள் எல்லாம் முன்னால் வந்து எதிர்த்து நின்னா மூக்க உடைக்கும் முத்து ராமலிங்கம், முத்து ராமலிங்கம், முத்து ராமலிங்கம். பட்டியை விட்டு பறந்து போய் பட்டமும் கூட வாங்கிடுவோம். பட்டமும் கூட வாங்கிடுவோம். சட்டமும் படிச்சு சந்ததி ஓசத்தை சத்தியமாக சாதிச்சிடுவோம். சத்தியமாக சாதிச்சிடுவோம். உலகத்தை போல எங்க உள்ள கூட விரிஞ்சிருக்கு, உள்ள கூட விரிஞ்சிருக்கு. உலகங்கும் பறந்தாலும் பிறந்த மண்ணை விட மாட்டான், பிறந்த மண்ணை விட மாட்டோம். உருளை கட்டி ஆண்டாலும் பறவை விட்டு தர மாட்டோம். உருளை கட்டி ஆண்டாலும் பறவை விட்டு தர மாட்டோம். பக்தியும் வீரமும் மொத்தத்தில் எங்க ரத்தத்தில் ஓடுது வாத்துக்கடா. தெற்கு தீ சிங்கமடா முத்து ராமலிங்கமடா. தெற்கு தீ சிங்கமடா முத்து ராமலிங்கமடா. சுத்த பசும் பொண்ணு தங்கமடா, என் குலத்தோருக்கும் சொந்தமடா. சுத்த பசும் பொண்ணு தங்கமடா, என் குலத்தோருக்கு சொந்தமடா. மத்தரெல்லாம் தள்ளு, அந்த பேரை மட்டும் சொல்லு. வீரத்தோட நில்லு, இங்க எதிர்ப்பது யார் சொல்லு. தெற்கு தீ சிங்கமடா முத்து ராமலிங்கமடா. தெற்கு தீ சிங்கமடா முத்து ராமலிங்கமடா. என்ன கிராம்ஸு? பூனை மாதிரி குறுக்க போடா. வீடியோ நான் வச்சுக்கிறேன். ஏய், 2 நாளா நான் ஊர்ல இல்லைன்ன உடனே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிருக்கியா? ஆட்டு கடாய வேற சாவிச்சிட்டியாமே. அதுக்கு என்ன இப்போ? ப்ளூ கிராஸ்ல சொன்னோம் புழுக்கே எண்ணிடுவாங்க. பஞ்சாயத்துல முடிவு பண்ணாங்க, நான் ஆட்டம் முட்டினேன். பஞ்சாயத்தா? நாட்டாமைங்கெல்லாம் செத்து 20 வருஷம் ஆச்சு. நாட்டாமைய நடிச்ச சரத்குமார், விஜயகுமார், விஜயகாந்த் எல்லாம் சொம்ப தூக்கி தூர எரிஞ்சிட்டு பால்ல சத்தியம் பண்ணிட்டு வீட்டுல செவனேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்ன பஞ்சாயத்து தலைவரா? இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்காரா? இல்ல அதுக்கும் மேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரா? இந்த ஊர்ல காது குத்து, கல்யாணம், இளவுன்னு எது நடந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். போ, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. பஞ்சாயத்து பண்றான்னு பந்தாவா தெரியறத விட்டுட்டு பந்தோபஸ்தா வீட்டுல இருக்க சொல்லு, இல்லாட்டி பந்தாடிடுவேன். அதுல மச்சினா என்ன கிராம்ஸ், மாட்டு கொம்பு கடிக்க வேண்டிய சிவப்பைண்ட மூக்குல அடிச்சிட்டு முக்கிட்டு மூளையாதி வந்த மாதிரியே படுத்து கிடக்குற. மூளை மூக்குல வராதுடா மூதேவி. இது மூக்கையா பரம்பரை குட்டுடா குட்டு. ஏய் சி, இப்பதானே ஈஸி பண்ணேன். நீ காலை கட் பண்ணு, நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுதேன். வாடி வா. என்னடா ஆட்டுக்கறி நல்லா இருந்துச்சா? நீ தான் நிறைய தின்னியாம. நானும் உனக்கு முறமாப்பிள தான். வேணும்னா அப்பப்ப சொல்லி அனுப்பு. 2000 ஆடு வச்சிருக்கேன், அனுப்பி விடுதே. இந்த பாரு, நாங்க ஒண்ணும் ஆட்டுக்கறி களையற ஆளுங்க இல்ல, வேட்டக்கறி திங்கிற ஆளுங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, உன்னை ஆட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிடும். போடி போடி. கிட்ட சொல்லுதே அண்ணா நொன்ன நிக்கிட்டு. ஏண்டா எழுவுத? அண்ணா, அந்த 7 ரூபாய் பாட்டி என் மேல பேப்பர் ராக்கெட் விட்டுட்டானே. ஏறுதா வண்டியில? அட ஏறுதா வண்டியில?
பிறந்த பொறுப்பு எங்களுக்கு குலசாமில. ஐயோ மறுபடியும் சண்டை, மறுபடியும் சண்டை. எப்படா பணம் கொடுப்பான்? 2-3 நாள்ல சித்தப்பா முத்துராமலிங்கத்துக்கு 7:30 பாண்டிக்கு சண்டை. என்னடா பிரச்சனை? எனக்கு தெரியும் சண்டை எங்க நடக்குது? ஊருக்குள்ள தான் சண்டை. ஏய், போடா. மறுபடியும் சண்டை. சித்தப்பா அவனை வெட்டி கட்டி போடாதீங்க. இல்ல கட்டாம வா. அவன் எங்க? உள்ளதாப்பா இருக்கா? முட்டி தூக்குடா. சிட்ட பிடிச்சி இழுத்துறானே. என்ன கரண்ட் பில் கட்டலையா? இருட்டா இருக்கு. என்னையாச்சு? உள்ளுக்குள்ள ஆள் இல்லப்பா. ஓலே ஆறுத பயவுள்ள. சித்தப்பா குத்தி போடாதீங்க. சித்தப்பா கால நீளமா இருக்குன்னு இப்படியே வேகமா ஓடுவீங்க? ஏன் குடும்பத்தோட எங்க ஓடுறோம் சொல்லிட்டு ஓடுங்க. பாண்டி வீட்டுக்கு தானே குடும்பத்தோட ஒரு ஷேர் ஆட்டோ கூட்டி வந்திருக்கலாம்ல. எங்க ஒரு ஓடு உருப்படியா இருக்கக்கூடாது. யாருகிட்ட ஏய் எப்பரா? என்ன வேட்டியா வந்துருச்சா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல போய் அந்த கடையில எவ்வளவு நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சரி, சரி. ஒரு 500 ரூபாய்க்கு பூரா நோட்டு வாங்கிட்டோம். 500 ரூபாய்க்கு 10 நோட்டு ஒரு கலர் நான் கொடுப்பாங்க. கலரா? 2 ரூபாய் ஓடி வந்தா கலர் குடியவனாமா? ஏய் போடா. ஐயோ குடுறாங்க. விடாம அடிங்க. என்னாச்சு? இந்தாங்க 500 ரூபாய் 10 நோட்டு கொடுங்க. வேமா கொடுங்க, வேமா கொடுங்க. இப்பயாவது படிக்கணும்னு அறிவு வந்துச்சே. ஏய் உன் வீட்டு ஓட்டு வீடு தானே, இரு குடும்பத்தோட வந்து கொலைவே போறேன். ஏய் இவன் என்ன படிக்க சொல்லிட்டாயா? இவன் ஓட்டு வீடு உடைக்கணுமியோ? சரி. சரி. டேய் சரி. டேய் மவனே. என்ன சித்தப்பா? மயில்சாமி போன் பண்றா. யாரு? சினிமா நடிகர் மயில்சாமிக்கா போன் பண்ண? இல்ல விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு போன் போட்டு ஒரு ராக்கெட் செய்ய சொல்றான். என் சொத்த பூரா வித்தாவுது. அந்த ராக்கெட்டை வாங்கி இவன் வீட்டு மேல விட்டு வீட்டை இடிச்சு தகர்த்துறோம்டா. யார் பண்ணு மேல யார் ராக்கெட் விடுறது? சித்தப்பா நெஜ ராக்கெட்டா செய்ய போறீங்க? ஆமாண்டா நெஜ ராக்கெட் தாடா. போடாங்கறேன். அம்மா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கடா. சித்தப்பா எங்களை மன்னிச்சிருங்க. எழுது தாயே. என் புருஷன் செஞ்சது தப்புதான் சித்தப்பா. உங்களை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல எங்களால இருக்க முடியாது. அவரை ஏதோ பண்ணிடாதீங்க. தாயே இது மூக்கையா தேவை வம்சம். மானத்தை விட்டு உயிர் வாழ்றவங்க இல்ல, உசுரை விட்டு மானத்தை காக்குறவங்க. குடும்ப மானத்தை காக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். வம்சம் வார்த்தைக்கு அஞ்சும், புழுக்கதான் உலக்கைக்கு அஞ்சும். இனிமே இப்படி நடக்காது சித்தப்பா. ஏடா இனி இப்படி நடந்துச்சு அப்புறம் உன் புருஷன் தரையில கிடக்கும் சொல்லிட்டேன். சரி சரி விடு. அவதான் வீடியோ வந்து மன்னிப்பு கேக்குறாள்ல. என்ன மன்னிப்பு? இவ புருஷன் பேசின பேச்சுக்கெல்லாம் தலையை வெட்டி தலைக்கோணத்துல எரிச்சு தாமிரவர்ணியத்துல கரைக்கணும். அதை தானே செய்யணும். ஆமாடா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போ. என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? இவரே தூக்கி என்னை உள்ள வச்சுருவார் போல இருக்கு. இவரோட மனசு மீச மாதிரியே பெருசா இருக்கு. அப்படிதாம்ல போய் சுடு தண்ணி எடுத்து வை போ. எப்படி போக முடியும்? இவ புருஷன் பேசின பேச்சுக்கலாம் முள்ள மோதி சுடு தண்ணி தானே ஓலப்பாயில நாய் வச்சுக்கிடுவோம். இந்த பரதாயி நெருப்பு சுட்ட புண்ணு விஷம் ஆகாது. அப்பவே ஆறி போச்சு. நீ போ. நீ போதாயி, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் போ. மன்னிப்பா கேட்டு வர மூதி. மூக்கையாத அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு நீ எங்கேயாவது போய் செத்து போயிருக்கலாண்டி. பங்காளியையும் பணங்காயையும் பதம் பார்த்து தான் செய்வனும் சொல்லி இருக்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த மூக்கையாதவனுக்கு என் கையால தாண்டி சாவு. பஸ் வந்துருச்சு. இறங்கி 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 இறங்கிப்பா. ஜினல் ஜினல் ஒரிஜினல் முளகாப்பொடி அரைச்சு வைக்க சட்டி வந்துருச்சு. ஆனா சட்டி எங்க வாங்கினது, பில் எங்க இருக்குன்னு ஏதோ ஆடிட்டருக்கு பிறந்த மாதிரியே கேட்பா மூதேவி. எஸ்.எம். முருகன் ஸ்டோர். இந்த தூக்கு சட்டி என்ன விலைன்னு கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வாசிங்கோ என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலைன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல ஓ பொண்டாட்டி கடையில இருக்கையில ஏன் பொண்டாட்டி வந்து வாங்கினது அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா விலை சொல்லுதேன். அப்ப புளியங்குடி காரியை வச்சிருக்கேல அதை உன் பொண்டாட்டி சொல்லிருட்டா. தூக்குச்சட்டி விலை 700 ரூபால போல மிரட்டினா தான் சொல்லுதான். புளியங்குடி காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருப்புடா நெருங்குடா பாப்போம். என்ன தம்பி இங்க நிக்குது? என்னது தூக்கு சட்டி புதுசா இருக்கு? அப்ப இன்னைக்கு அன்னைக்கு கத்துருவாங்கல்ல. அட நீ என்னப்பா உங்க அப்பா மாதிரியே குறுமா பேசுற?
சரி நான் கிளம்பட்டா? எங்க ஏறுங்க, நான் விட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சட்டி அடி வாங்கிடக்கூடாது. உங்க மாதிரி கோச்சுக்குருவான். அட போவாங்கண்ணே, ஏறுங்க நீங்க வேற. கம்ப கோட்டா 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 கோட்டா. நான் வந்துட்டேன்னு சொல்லு, புது தூக்கு சட்டியோட திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பேசாம வாங்க, இல்லைன்னா வாக்கி எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவேன். பார்த்து போப்பா, எவன் மாட்டியா கம்பு இடிச்சிட போகுது. டேய், ஏன்டா அழுவுறீங்க? ஒரு அக்கா எங்களை ஏமாத்தி காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிடுச்சு, வந்து வாங்கித்தாங்க அண்ணாச்சி. இது உங்க ஊர் அக்காடா, நான் பேச முடியாது. ஏன் அண்ணாச்சி பேச முடியாது? நீங்க ரொம்ப நல்லவருன்னு எங்களுக்கும் தெரியும். வாங்க அண்ணாச்சி, வந்து காசை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. யாரா அவ? காட்டுங்கடா அவளை. இந்த அக்கா தான். அடியாத்தி என்ன குப்பரை கிடக்கு, தண்ணியை கண்ணியை போட்டு படுத்திருக்காள பங்கு. அம்மா, சொல்லு மகனே. நான் உனக்கு மகனா? அப்போ நீ மட்டும் என்ன அம்மானு கூப்பிடுற? சரி சரி, எதுக்காக அந்த பசங்களை ஏமாத்தி பணத்தை புடுங்க? என்னது ஏமாத்துனா? யாரு ஏமாத்துனாங்க? இவங்க போட்டியில தோத்துட்டாங்க. போட்டியா? ஆமா. உனக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு என்ன போட்டி? பேசாம பணத்தை கொடுத்துரு. தரமாட்டேன். வேணும்னா நீனு ஜெயிச்சு காட்டு. சரி, என்ன போட்டி? நான் குப்புற படுத்துக்கிடுவேன், என்ன நீ திருப்பி காமி பார்க்கலாம். என்னது, நீ குப்பரக்க படுத்துக்கிருவ, இவர் திருப்பி காட்டணுமா? இந்த விளையாட்டு ஒலிம்பிக்லயே இல்ல, நீ விளையாண்டு. எவ்வளவு பந்தயம்? 100 rupees. என்ன திருன்னு முழிக்கிற? குடு. ஐயோ, பணம் ஏடிஎம்ல போச்சு, இனிமேல் கார்டு சொருகி தான் எடுக்கணும். சரி படு. என்ன பங்கு பட்டுன்னு படுத்துட்டா? ஓகே. நோ நோ நோ, அப்செட், நாட் அலௌட். ஓகே, அலௌட் 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 அலௌட். அண்ணே, என்னண்ணா கட்ட மாதிரி படுத்திருக்கா? கட்ட தானே, நாட்டு கட்ட. அதான் அசாம கிடக்குறியா? சீக்கிரமா திருப்புங்க அண்ணாச்சி, பந்தயத்துல ஜெயிங்க. என்ன பங்கு கத்தி கித்தி எல்லாம் வச்சு விளையாடுறீங்க, இங்க சுத்தி சுத்தி வர்றீங்க, செய்யுங்க ஏதாவது. பாடி செக், பாடி செக், பாடி செக். நோ 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 நோ. 100 ரூபாய் அப்படியே போயிடும். பரவாயில்லையா? எஸ் எஸ். என்ன பங்கு திருப்பி காட்டுறேன்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு பெரிய சீனா காட்டிட்டீங்க. இந்த பாருங்க, ஆட்டத்துல தோத்துட்டீங்க, பணத்தை திருப்பி கொடுங்க. எடு எடு. அண்ணே, என்ன பண்றது? நீ கல்லாட்டம் ஆடுத, உன் காசு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். நாங்க கல்லாட்டம். இங்க பாரு பங்கு, நான் என்ன சொல்றேன்னா, நிறைய போண்டா வாங்கி வச்சிருப்பானோ, அங்க போய் சுத்தி முத்தி ஆளே இல்ல, உள்ள போய் செக் பண்ணிட வேண்டியதா. உள்ள தங்க கட்டிட்டு பணக்காரன் ஆயிட்டா. இடிஞ்சு வீட்டுல இருப்பதுதான். யாரு எங்க வா? ஐயா ஐயா, இந்த வந்துட்டேயா, இந்த வந்துட்டேயா. இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா ஒண்ணுக்கு இருந்துக்கிட்டு ஐயா. தூக்கிச்சிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்க? ஐயா வெளியே போய்கிட்டு இருந்தையா. ஏண்டா முதல்ல ஒண்ணுக்கு போறேன்னு, இப்ப வெளியே போறோம்ங்க. யாவன மாத்தி மாத்தி பேச. இல்ல உள்ள சொல்லு, ஒண்ணுக்கு போனியா அது வெளியே போனியா? ஒண்ணுக்க வெளியே போனியா? இல்ல டவுன்ல ஒருத்தனை வெட்டி போட்டான், உண்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, தலை கிடைக்கல.
அந்த தலை எங்கேயா கிடைச்சா என்கிட்ட துப்பி சொல்லியா உன் மேல சந்தேகப்பட்டு உன்னைய பிடிச்சிட்டு கூடாதா அதான் நேரத்தோட விடுபிச்சாரு ஓடு ஓடு ஹை மாமா நான் சொன்ன மாதிரி தூக்கு கட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன் தப்பே பண்ணாம அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு தூக்கு சட்டியும் வாங்கிட்டு வரவன் என் புருஷா மாமா பூ வேற தூக்கு சட்டி தப்பிச்சு எங்க போனாரு இந்த ஆளு என்னங்க என்னங்க என்னைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத விட்டுட்டு தூக்கு சட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க உன் வர சொல்லு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தூங்க வைக்கிறேன் சோலோ டான்ஸ் ஆடவே துப்பு இல்ல இதுல குரூப் டான்ஸ் வேற கேக்குதோ குரூப் டான்ஸ் என்ன சமாளிக்கவே துப்பு இல்ல வாங்க வாத்தியாரே. வணக்கம் முக்கிய தவிர முத்துராமலிங்க அப்பா சேர் எடுத்து போடு. ஐயா நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கிய தவிர. சுத்து வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் சிலம்பம் கற்றுக் கொடுத்து நேஷனல் லெவலுக்கு கூட்டு போறதா நியூஸ் பேப்பர்ல படித்தேன். இதுல பாராட்டுறதுக்கு என்னையா இருக்கு? நீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு அறிவை ஊட்டுறீங்க, நான் இந்த பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வீரத்தையும் விளையாட்டு மூலியமா ஊட்டுறேன். அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு என்ன பண்ணு சொல்லுங்க. அப்படியே எங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம். அதெல்லாம் நீங்கள் எதுவும் தர வேணாம். என்னை விட என் மகன் முத்துராமலிங்க நல்லா சொல்லி தருவான். அவனை அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். சரி. கிறுக்கு டாக்டர் என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்கு சட்டியை கையில பிடிச்சுக்கிட்டே அலையிறாரு. நீங்க தான் அவரை எப்படியாவது குணப்படுத்தணும் கிறுக்கு டாக்டர். நான் கிறுக்கு டாக்டர் இல்ல, கிறுக்குங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ற கிறுக்கு டாக்டர். நீ வெளியே போய் உன் புருஷனை உள்ள வர சொல்லுமா. சரிங்க கிறுக்கு டாக்டர். கிறுக்கு பயப்பட உள்ள வந்துட்டான். வாங்க 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 கிறுக்கு நோயாளி. வணக்கம் கிறுக்கு டாக்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட். நான் அத கேட்கல. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கலெக்டர் வேலை பாக்குறேன். கலெக்டரா? கம்பு விளையாட்டு முடிஞ்ச உடனே பசங்கிட்ட இருந்து கம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் வைப்பேன். அப்ப நானும் கலெக்டர் தானே. மரக்கழண்ட மாதிரியே பேசுறானே, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். என்ன லூசு டாக்டர் சிரிக்க போறாரு போல. நானும் டாக்டர் இல்ல. அப்ப ஃப்ராட உன் ஃப்ரெண்டு வச்சுக்கோயே. சாரி டாக்டர், நான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஏற்கனவே காஞ்சனான்னு ஒரு லேடியை வச்சிருக்கேன். காஞ்சனாங்கிற பேய் தானே வச்சிருக்கீங்க? பொண்டாட்டியும் பேயும் ஒண்ணு தானே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதை என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்க. நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? கேக்குறேன். உனக்கு நான் ஒரு பெண்ணை கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? உங்களை நான் தாத்தா வாக்குவேன். நான் உனக்கு பெண்ணு கொடுத்தா நீ எனக்கு பென்சில் கொடுக்கணும், ஓகேவா? ஐயா இப்ப உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. எனக்கு இந்த தூக்குச்சீட்டு வேணும். தர மாட்டேன். பயப்புள்ள தர மாட்டேங்குது. அப்ப சட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? இதான் உன் பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப பாத்துக்க. என்னையா இப்படி டாக்டர் வாயை பொளந்துட்டு கிடக்குறாரு? திறந்து காமிச்சேன், சரிஞ்சிட்டாரு. போடி, புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றான். பெரிய உள்ள சிரிக்கு மகச்சி. அண்ணே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேனே. இவ கூட இவங்க வரா. இதோ நிக்கறாளே, இவதான். ஏ விஜி, இவர்தான் எங்க அண்ணன் முத்துராமலிங்கம். ஐயோ, மென்னு வேற காட்டுறானே. நம்ம வாயிலிருந்து எடுத்தது அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிருப்பானோ. கையை வேற நீட்டுறான். சமாளிப்போம். சொல்றான். அண்ணே, மைக்க போட்டு விழுந்துட்டானே. தண்ணி எடு சும்மா, தண்ணி எடு. சீக்கிரம் சீக்கிரம் குடு. நல்லா தெளினே. விஜி
எந்திரிங்க. விஜய் எந்திரி விஜய். விஜய். ஏண்டி உங்க வீட்ல சோத்து போட்டு வளர்த்தீங்களா இல்ல தலைக்கறி போட்டு வளர்த்தீங்களா? மண்டையில இந்த முட்டு முட்டுறா. வாடி போலாம். விஜய் இது என்ன பிரமாதம்? எங்க அண்ணா ஆட்டுக்கடாயவே ஒரே முட்டா முட்டு கொண்டுட்டான். நீ எல்லாம் உயிர் போல்றதே பெரிய விஷயம். நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், வா காட்டுறேன். ஆட்டுக்கடாயவே வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம தமிழரோட கலைகள் மறைக்கப்பட்டிருக்கு, மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துல இன்னையிலிருந்து நம்ம ஸ்கூல்ல சிலம்பத்தை ஒரு பாடமா நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம பழைய மாணவர் முத்துராமலிங்கம் உங்க எல்லாருக்கும் வாத்தியாரா இருந்து சிலம்பத்தை கற்றுக் கொடுப்பார். இங்க சிலம்பம் கற்றுக்கு வந்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க மேடம். எஸ் சார். சிலம்பம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இது ஒரு மூங்கில் கம்பு சார். இத வச்சு சண்டை போடலாம் சார். வேற? இது ஒரு தற்காப்பு கலை சார். இது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி நம்மளோட இன்னொரு கை. கையா? எப்படி? ஆயுதம் இல்லாதப்போ நம்மளை காப்பாத்துறது நம்ம கை மட்டும்தான். அதே இந்த கம்பு நம்ம கையில சொல்லும் போது மூணாவது கையா மாறி நம்மளை காப்பாத்தும். அப்போ அந்த கம்பை வச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து சுத்து. இருக்கிறதுலயே பெரிய பண்ணியா தான் இருக்க. வா. என்ன யோசிக்கிற? இது தரையில படுத்து விளையாடுற விளையாட்டுல மக்கண்ணு. சுத்து. எனக்கு சிலம்பம் விளையாட தெரியும். நான் சினுங்கிற மாதிரி என்னை கட்டி பிடிச்சு சொல்லி தருவீங்களா? என்ன சொன்ன? இல்ல கத்தி கட்டி சொல்லி தருவீங்களான்னு கேட்டேன். அது எங்க சொல்லி தர முடியாது. எங்க இடத்துக்கு வா, கண்ண கச்சிதமா சொல்லி தரேன். ஏய் ஜூமாக்கா, நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏன் அவனை பிடிச்சிருக்க? அவனை விட்டு. யோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜியா, சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும். இது படிச்ச பைடி. நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்துது. ஏய், அவனை விட்டு. ஐயோ பேயோட்டி, அவனை விட முடியாது. ஏன் விட முடியாதுலு? ஐயோ, நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன். என்ன சிக்கலு? உண்மை தெரிஞ்சிரும். என்ன உண்மலு? உனக்கு தெரியாது, என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். ஏய், பேசுனதே பேசாத. சட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து காமி. திறந்து காட்ட மாட்டேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. எப்படியாவது விரட்டுங்க சாமி. எக்ஸ்ட்ரா செலவாகுமே. நீங்க எவ்வளவு கேட்டாலும் குடுக்குற சாமி. இங்க வச்சு கேட்டா ஒன்னும் சொல்ல நீ மாட்டான். சொல்றது கரெக்ட். இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த படமரத்துல ஆணியை வச்சு அடிச்சா தேவனை பிடிச்ச பேய் விலகும். வலிக்குதா 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 வலிக்குதா? பேயோட்டி, மரத்துல ஆணி அடிச்சா எனக்கு எப்பறம் வலிக்கும்? நீ யாரா? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஆனா அந்த தூக்கு சட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு? டவுன்ல முண்டம் கிடக்கு, தூக்கு சட்டிக்குள்ள தலை கிடக்கு. ஐயோ, இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா 7 வருஷம் ஜெயிலு, 8வது வருஷம் தூக்கு. வேண்டாம், போலீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்ப எல்லாத்தையும் கலட்டு. என்னது? எல்லாத்தையும் கலட்டு. எல்லாத்தையும் கலட்டிட்டியா? கலட்டியாச்சு கலட்டியாச்சு. இங்க கொடு. வாங்கம்மா. உன் கள்ள காதலியா? கலரா இருக்கா? கண்ண மூடுறா. அத என்ன ஒத்த கண்ண திறக்கிறது? மூடிட்டியா? மூடிட்டேன். மூடிட்டாங்களா? ஏய், இது பாரு, இந்த ஊரை நம்ம ஊர் மாதிரி நினச்சிக்காத. இந்த ஊரில் நான் தான் நாட்டாம. இங்க எல்லாம் நான் உட்காருனா உட்காருவாங்க, எழுந்திருனா எழுந்திருப்பாங்க. இங்க நான் வச்சதான் சட்டம். நீ என்ன திருந்தலையா? அந்த ஊரை ரெண்டாக்குன மாதிரி இந்த ஊரையும் ஆக்கிடாத. ஏய், வாங்க. படிச்ச நாட்டாம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் இது? இது என் சம்சாரம் ஐயா. ஒரு வழியா நம்ம ஊர் ஆஸ்பத்திரியே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளவு நாள் தான் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறது? பொண்டாட்டியை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, பிள்ளைல கூட்டிட்டு வரல? எங்களுக்கு குழந்தைங்க இல்லம்மா. தப்பா எடுத்துக்காதம்மா, ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. வா நாச்சியா. பாவங்க,
தெரியாம கேட்டுட்டேன். புள்ளக்குட்டி இல்லாத கவலை முகத்துல தெரியுது பாத்தீங்களா? விடு, தெரியாம தானே கேட்டேன். தப்பா நினைக்க மாட்டாங்க. வா. ஏங்க இவர் மூக்கையா தேவர் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? கத்தி கட்டி கம்பு சுத்துறதுல பெரிய ஆளுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க.